விடியும் மாலையில் மரநிழலின் சாலையில் அவள் நினைவில் போகையில் மனம் மயங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அர்ஜுன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசின்னு சொல்கிற கொடைக்கானலில் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் நைட் வந்து சென்னையிலேருந்து 2 வீலரில் ட்ரைவ் பண்ணி கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம A to Z கொடைக்கானலில் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ஸோ ஒரு 1 hour பிரேக்குக்கு அப்புறம் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலர் ஆர் 4 வீலரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா இங்கே நிறைய ஏர்பின் பென்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பான ரோட்ஸ் இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் கீழே இறங்குது. ஸோ உங்கள் டிரைவிங் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல டிரைவர் ரெடி பண்ணிட்டு வாங்க, அதுதான் நல்லது. நீங்கள் கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் பார்க்குற முதல் அருவி இந்த அருவி தான், வெள்ளி அருவி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 180 அடி உயரத்துலேருந்து பாறை வழியாக இந்த அருவி வந்து வழிஞ்சு கீழே வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்க அருவி. ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி இங்கே வந்தேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் இப்போ தண்ணி வருது, இந்த ஃபால்ஸில் இல்லை, தண்ணி சுத்தமாக வரல. ஆல்மோஸ்ட்டு தேங்கி இருக்க தண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் சம்மர்ன்றதுனால அந்த அளவுக்கு இந்த அருவியில் வந்து தண்ணி வரல. ஸோ சும்மா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி கீழே இறங்கி வந்து பார்த்தேன். பிளேஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஜஸ்ட்டு இதனுடைய வேவ் பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஒரு சின்ன வழி இருந்தது, அது வழியாக கீழே வந்து பார்த்துருக்கேன். நீங்களும் ஜஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய வேவ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட வாங்க, எப்படி ஏறி வந்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பாறை தான் இருக்குது. இது வழியாக தான் ஏறி வந்திருக்கேன். ரொம்ப ரிஸ்க்கு தான், ஆனால் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா வந்தேன்,
சரி இந்த வே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டலான்றதுக்காண்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தனியாக வரீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் பாசிபிளே இல்லை. நான் ஆக்சுவலாக இதில் இறங்கி வரக்கூடாது. நான் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு. அதில் ஒரு சின்ன ஹோல் இருந்தது, அது வழியாக தான் இறங்கி வந்தேன். இதுதான் வந்து ஹைவே, மேலே இருக்கிற ஹைவே. நம்ம எங்கேருந்து நடந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க காட்டேன். அந்த தண்ணி இப்போ அந்த அருவியில் ஃப்ளோட் ஆகலை. ஸோ அதில் தான் இப்போதைக்கு இறங்கி ஏறி வெளில வந்திருக்கோம். இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் பார்த்திங்கன்னா போர்க்கடவுளான முருகனுக்கானது. இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற குறிஞ்சி செடியிலேருந்து வர பூக்கு தான் இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ அதில் தான் இந்த அர்ச்சனை எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பழமையான கோயில். இன்கேஸ் நீங்கள் வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடத்துல இந்த கோயிலும் வந்து முக்கியமானது. அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற அந்த குறிஞ்சி செடியும் பார்த்தீங்கன்னா தலை விருஸ்தம்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே வந்து வளர்க்குறாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த கோயிலை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்க வியூ பாயிண்ட்டை சுற்றி பார்க்கவே உங்களுக்கு 1 நாள்லேருந்து 2 நாள் ஆகும் போல். அவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. மார்னிங் இந்த சன்லைட் வித் ட்ரீயோட பார்க்கும்போது ஃபீலே வேற லெவல். இதுதான் பார்த்திங்கன்னா பில்லர் ராக்ஸ். 3 கிரானைட் பாறை எல்லாமே அட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட்டு 4000 அடி உயரத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நியர் வந்து குணா குகைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்த வந்து வியூ பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா அதை வந்து நேரில் வந்து பாருங்கள்.
கொடைக்கானலில் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்ல முக்கியமான இடம் இந்த கோக்கஸ் வாக். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு நடைப்பயிற்சி இடம். இதில் நீங்கள் வந்து அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஓவராலாக அப்படியே நீங்கள் சீனரிஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே, குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பில், வெள்ளை பூக்கள். லைஃப்பில் ஒரு டைமாவது இங்கெல்லாம் வந்து பார்க்கணும்.
ட்ரக்கிங் போகிறோன்னு விருப்பப்படுறவங்க இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பிளேஸு. ஜஸ்ட்டு இதெல்லாம் பெருசாக இன்னும் யாரும் வியூ பண்ணி பார்க்காத பிளேசஸ். அதாவது ஜென்ரலாக வியூ பாயிண்ட் அதெல்லாமே இருக்குது. அதை தாண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியராக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கான, அவங்க ஊருக்குள்ளே போகிறதுக்கான இது. இதில் வந்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் மோஸ்ட் அப்படி இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா வந்து பாருங்கள். இந்த ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ரூம் நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு 500 தான் டேக்கு.
மலை கிராமம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கிராமம். கொடைக்கானல்லேருந்து நீங்கள் இந்த கிராமத்துக்கு போகிற அந்த ட்ராவலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஏர்பின் பென்ஸை தாண்டி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ட்ராவலு. இன்கேஸ் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.
ஓவராலாக அந்த கொடைக்கானல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நான் தனியாக வந்திருந்தேன். ஆனால் நீங்கள் ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஊட்டி நான் நிறைய தடவை போயிருக்கேன். அங்கேயும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஆனால் சம்மரில் இந்த அளவுக்கு வந்து சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கொடைக்கானல் வந்தது. ஏன்னா ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது கொடைக்கானலில் அந்தளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைன்ற மாதிரி நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. கொடைக்கானல் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சார்ஜஸ் என்ட்ரி ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. அரௌண்ட் வந்து ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் 30 ருபீஸ் தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. போட்டிங்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 200 300 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த போட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து கம்மி தான் எல்லா சார்ஜஸுமே. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் பார்த்தீங்கன்னா நான் அப் அண்ட் டவுன் 1200 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். என்ன தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்புனீங்கனாலும் யாரும் வந்து உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக பேச போகிறது கிடையாது. அதனால் இருக்கிற ஒரு லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எதை செஞ்சால் சந்தோஷப்படுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஃபேமிலியோட சம்மருக்கு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து என்ஜாய் பண்ணணுன்னு வரவங்களுக்கு கொடைக்கானல் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல பிளேஸ். ஸோ இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்கேஸ் ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான்.